எப்படி இருக்க போகிறது அண்ணாமலை கட்சி? உங்க வியூ எப்படி? நல்லா நல்லா இருக்கணும், நல்லா வரணும். இளைஞர், ஒரு துடிப்பானவர், ஒரு ஆற்றல் மிக்கவர், அறிவுசார் தலைவர், வளர வேண்டும், பாராட்டுறேன்னு சொல்ல. ஆனால் தேர்தல் அரசியலுக்கு ஏற்ற வேலைகளை, பணிகளை செய்யப்பட வேண்டும். அதற்கான உட்கட்டமைகளை உருவாக்கப்பட வேண்டும். இப்ப திமுக, அதிமுக இன்னொரு விஷயம், இந்த பூத் இல்லாம அதுல பூத் கட்டாயம் வேணும், கிளைக்கழகம் வேணும், ஒன்றியக்கழகம் நகர்க்கலாமலாம் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவரோட ஆட்சி, எடப்பாடி ஆட்சி 2 பேருமே கட்சிக்காரர்களையும் மக்களும் விட்டு விலகி ஆட்சி நடந்தது. அதனால தான் அவங்க விலகிட்டாங்க. ஸோ அதனால வந்து வெறுப்பின் காரணமாக அண்ணாமலை மாற்றம் கான்செப்ட் அப்பயே உருவாக்கப்பட்ட, பாஜக உருவாக்கப்பட்டாரு. அந்த அதிமுக விமர்சனம் செய்யப்பட்டதுனால இதை வந்து விஜய் வந்ததுல அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். இதுதான் ஆக்சுவலி நடந்தது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் நான் நல்ல முடுக்கமுழுக்க சொல்றேன். அந்த ஓட்டுகளை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உனக்கும் சொன்னேன். இந்த டிரான்ஸ்ஃபர் ஓட்ட ஒழிய இது வந்து நிரந்தரமாட்ட ஓட்டு அல்ல விஜய்க்கு. அப்படி பாக்குற போது இந்த இடத்துல மாற்றத்துக்கான விதையை வைத்தார் அண்ணாமலை. அந்த கான்செப்ட் அண்ணாமலை என்ன பண்ணிக்கன்னா, மாற்றத்துக்கான விதையை மாற்றம் சொல்லி உருவாக்கினார்ல, இது அடுத்த கட்டமா கட்சி நறுவலா அரசியல் ஒரு 2 மாசம் வந்து நிர்வாகிகள் பட்டியலாம் ஒழுங்குபடுத்திட்டு போயிட்டு ஒரு செப்டம்பர் மாசத்துலயோ இல்ல ஒரு கார்த்திகை மாசத்துலயோ ஒரு தொடக்க விழா நடத்திருந்தாருன்னா, இல்ல அது நடக்க போகுதுன்னு தானே சொல்றாங்க. அதெல்லாம் நடக்க தெரியல. அவர் பதிவிட்டதை வச்சு நான் சொல்றேன். இது செஞ்சிருக்கணும். அது என்னுடைய பார்வையில அதை நோக்கி பயணிக்கணும். ஆனா அதுக்கு அடுத்து நோக்கி இல்லைன்னு நான் பாக்குறேன்.